வின்சென்ட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம். சரியா, அது மட்டும் இல்லாமல் கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி 12th பயாலஜி எக்ஸாம் வந்து எழுத வந்திருக்காங்க பசங்க. சரியா, பயாலஜி மார்க் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது மெடிக்கல் பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா முக்கியமாக அக்ரி, அதுக்கப்புறம் பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுதுறது, இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் பயாலஜி மார்க் வந்து யூஸ் ஆகும். சரியா, அதனால் பயாலஜி மார்க்கும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான மார்க்கு. பயாலஜி மார்க் வந்து பசங்க வந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம அக்ரி சைடோ இல்லை பேராமெடிக்கல் சைடோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு ரொம்பவே என்ன வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம் நமக்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம். சரியா, பசங்க வந்து எப்படி எழுதிக்காங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இடையில கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வந்து பசங்க வந்து நல்லா ஈஸியாக எழுதுனாங்க. அதே மாதிரி தான் பயாலஜி எக்ஸாம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். வாங்க பார்க்கலாம் பசங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க. அனிதா பயோமேக்ஸ் ஆடிங்க. பயாலஜி எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியாக இருந்துச்சா? மேக்ஸையும் பயாலஜியும் கம்பேர் பண்ணி எது ஈஸியாக இருந்துச்சு? பயாலஜி தான் ஈஸியாக இருந்துச்சா? சரி, பழைய கொஸ்டின் சரிப்பா. 2 மார்க் எப்படி இருந்துச்சு? 2 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 3 மார்க் கம்பல்சரி ஈஸியா இருந்துச்சா? இல்ல சுவாலஜில கொஞ்சம் இதா இருந்துச்சு. பாட்னி தெரிஞ்சிச்சு, சுவாலஜி ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? சரிப்பா, எவ்வளவு மார்க் எடுப்பீங்க 70க்கு? தெரியல. சரிப்பா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? பயாலஜியை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் வந்து கஷ்டமா இருந்துச்சா? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அது நல்லா தான் எழுதிருக்கீங்க. அது நல்லா எழுதிருக்கீங்களா? சரிப்பா, அடுத்த எக்ஸாம் நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு? எக்ஸாம் நல்லா இருந்துச்சு. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியாலாம் இல்லைன்னா என்ன நீங்க வேற. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா பாட்னி? ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அடிச்சத பொறுத்து இருக்கு. அப்படியா? சரி, பழைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து வந்துச்சா கொஸ்டின்ஸ் எல்லாம்? ஏதோ 2-3 வந்துச்சுனே. அப்படியா? சரி தம்பி, சந்தோஷம். அடுத்த எக்ஸாம் நல்லா எழுது. பயாலஜி ஈஸியா இருந்துச்சா? மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சா? பயாலஜி ஈஸியா இருந்துச்சா? பயாலஜி தான். பயாலஜியா? நீங்க பயாலஜி தானே? பயாலஜி தான் ஈஸியா இருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு மேக்ஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு. மேக்ஸ் தான் ஈஸியா இருந்துச்சா? ஏன் பயாலஜி பழைய கொஸ்டின் வந்து வரல எதுவும்? பயாலஜி அதிகமாக ரிப்பீட்டர் கொஸ்டின் எதுவும் வரவே இல்லை. இல்லையா? ஆமாம், எல்லாம் ஈஸியா இருக்குன்னு சொன்னாங்க பசங்க ஃபுல்லா. அது எனக்கு கஷ்டமாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பாட்னி கஷ்டமா இருந்துச்சா? ஜுவாலஜி கஷ்டமா இருந்துச்சா? பாட்னி தான். பாட்னியா? ஜுவாலஜி ஈஸியா இருந்துச்சா? சரி, டயக்ராம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களா? கேட்டிருந்தாங்க. என்ன ஈஸியா ட்ரா பண்ணீங்களா? ட்ரா பண்ணேன். சரி தம்பி, நீங்க ஒன் வேர்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஈஸி தானே ஒன் வேர்ட். ஈஸியா இருந்துச்சா ஒன் வேர்ட்ஸ்? ஒன்னு அதுல ஒன்னு இதுல ஒன்னு தான் மாறி இருக்கு. இதெல்லாம் புக் கணக்கு. அப்படியா? அந்த ஆப்ஷன்ஸ்லாம் மாத்தி கொடுத்திருந்தாங்களா? புக் பேக்ல இருக்க ஆப்ஷன்ஸ் அதே கொடுத்திருந்தாங்களா? அதே ஆப்ஷன் தான் கொடுத்திருந்தாங்களா? சரி. ராஜ கணேசன். என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அப்படியா? ஈஸியா இருந்துச்சா? கொஸ்டின் நல்லா ஈஸியாக சார். கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியாக எழுதிட்டீங்களா? சரி, அடுத்த எக்ஸாம் எல்லாம் பண்ணுங்க. சரி. ஈஸியா இருந்துச்சா? 2 மார்க் 5 மார்க்ல அதான் ஈஸியா இருந்துச்சா? சரி, பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல வந்துச்சா? பாத்தீங்களா பழைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்? வந்துச்சு. அவ்வளோ வரல. சரி, உங்க பேர் தம்பி? மதன்குமார். ஈஸியா இருந்துச்சா கொஸ்டின்? கொஞ்சம் ஈஸி தான். டஃப் வந்து ஈஸி இல்லாம ஈஸி தான். 2 மார்க் 3 மார்க்லாம் 2 மார்க் ஈஸியா இருந்துச்சு. 5 மார்க் தான் கொஞ்சம் கஷ்டம். கம்பல்சரி எல்லாமே அட்டெண்ட் பண்ணா. ஈஸியா இருந்துச்சா? ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் உங்க என்ன பேர் தம்பி? டேவிட். டேவிட்டா? ஈஸியா இருந்துச்சா? ஈஸியாக தானே. 5 மார்க் தான் கொஞ்சம் டஃப். ஆனால் என்ன ஒன்று பார்த்தா எழுதவில்லை. நல்லா இல்லையா? ஈஸியா இருந்துச்சா எக்ஸாம்? ஈஸியா தான் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? எப்படி நார்மலா இருந்துச்சு. 5 மார்க்லாம்? 5 மார்க்லாம் எல்லாத்தையும் எழுதிச்சு. சரி, சந்தோஷம். தம்பி நீ எப்படி எழுதுன எக்ஸாம்? நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிருக்கேன். நல்லா எழுதிக்கியா? சரி, 5 மார்க்ல எப்படி எழுதுன? ஈஸி தான். ஈஸியா இருந்துச்சா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பசங்களோட ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்க. உண்மையிலே வந்து பசங்க வந்து நல்லபடியாக ரிவ்யூ கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னா பயாலஜி மார்க் வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா, அக்ரிக்கும் பேராமெடிக்கலுக்கும் நீட்டுக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயாலஜி ரொம்ப முக்கியம். அதனால் அக்ரி உங்களுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் சரி, பேராமெடிக்கல் கோர்சஸ்ன்னு சொல்லும் போது பிஎஸ்சி நர்சிங், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், டிஃபார்ம், இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்களாலும் சரி, எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா இப்போ இருந்தே அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் போக போக நாட்கள் தள்ளிச்சு அப்படின்னா நமக்கு வந்து டொனேஷன்ஸ் கொடுத்தா நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.